தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதும் ஆகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். அல்லேலூயா. இங்க ஒரு புஸ்தகத்தை குறித்து ஆண்டவர் சொல்றாரு. அது என்ன புஸ்தகமா? ஜீவ புஸ்தகம். அல்லேலூயா. அதனால பாருங்க, உங்க பேரு எந்த லிஸ்ட்ல இல்லனாலும் பரவாயில்ல, கவலையே படாதீங்க. ஆனா ஒண்ணு, ஜீவ புஸ்தகத்துல நம்ம பேர் இருக்கணும். அல்லேலூயா. அங்க மிஸ் ஆச்சுன்னா நாம இயேசுவை தரிசிக்க முடியாது, நாம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. ஆனா சொல்லாத, ஏன்னா ஏன் ஜீவ புஸ்தகத்துல அந்த பேர் இல்ல பாருங்க, அது தீட்டுள்ளது. அல்லேலூயா. தீட்டு அப்படின்னாலே இங்க வேற மாதிரி இல்லையா? தீட்டுனாலே வயசு கொண்டா அதான் தீட்டு. அவங்கள ஓரமா வச்சிருவாங்க, ஒரு டம்ளர் ஒரு தட்டு எல்லாம் கொடுத்து ஓரமா வச்சு ஆண்ட சொன்னியப்பா, அது தீட்டு கிடையாது. இருதயத்துல இருந்து வருது பாத்தீங்களா? அல்லேலூயா. அதுதான் ஒரு மனுஷனை தீட்டு. அதான் பொல்லாத சிந்தனை. அல்லேலூயா. இல்லையா? பொல்லாத சிந்தனை, கொலைபாதகம், உபச்சாரம், வேசித்தனம், களவு, பொய் சாட்சி, தூஷணம், இதெல்லாம் இருதயத்துல இருந்து புறப்பட்டு வரும். இதுதான் ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்தினார் ஆண்டவர். அல்லேலூயா. பாருங்க, அப்ப அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் உள்ள இருக்கிறவங்க இதுக்குள்ள பிரவேசிக்க முடியாது. ஜீவ புஸ்தகத்துல அவங்க பேர் தேடினாலும் கிடைக்காது. அல்லேலூயா. அருவருப்பு பாருங்க, வாயை திறந்தாலே அருவருப்பு பேச்சு, அருவருப்பான பழக்கம், அருவருப்பான ஸ்நேகம், அருவருப்பான உறவு முறைகள். அல்லேலூயா. ஆண்டவர் அப்படிப்பட்டவங்களாம் என்ன செய்ய முடியாது? போவே முடியாது. பொய் வாயை திறந்தா சில ஆட்களுக்கு அப்படியே ஜீவ நதி மாதிரி பொய் பாஞ்சின்னு வரும். தொட்டதுக்கெல்லாம் பொய் 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 பொய். எதுக்குங்க? அதனால நமக்கு என்ன லாபம் சொல்லுங்க? திறந்ததுக்கெல்லாம் போய் வாய் திறந்தா போய் இருக்கக்கூடாது. எல்லாமே உண்மையா இருங்க. உண்மையுள்ள மனுஷன் தான் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். அல்லேலூயா. லாஸ்ட்ல உண்மை உத்தமுள்ள ஊழியக்காரனே என்னுடைய ராஜ்யத்திலே பிரவேசி. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல பாருங்க, சர்தை சபைக்கு சொல்லும்போது கூட, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும், ஜீவ புஸ்தகத்தில் இருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். அறிக்கை செய்யறாருல, இவர்கள் என் ரத்தத்தின் ரத்தம், என் மாம்சத்தின் மாம்சம், என்னுடைய எலும்பின் எலும்பு. இப்படி அவர் நாமத்தை அறிக்கை பண்ணணும், நம்முடைய நாமத்தை, நம்முடைய பேராங்க அறிக்கை பண்ணணும் அப்படின்னா இல்லையா என்ன செய்யணுமா? ஜெயம் கொள்ளுகிறவன் பாவத்தை ஜெயிக்கணும், மாம்சத்தை ஜெயிக்கணும். மாம்சம் தூண்டும் இல்லையா? இப்ப இல்லையா, கோவப்படு, எரிச்சல் படு, சண்டை போடு, கெட்ட வார்த்தை பேசு, மாம்சம் தூண்டும். மாம்ச கிரியைகளை அழிக்கணும். அல்லேலூயா. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே உங்கள் சரீரங்களை செய்கைகளை அழித்தால் நீங்க பிழைப்பீங்க. அல்லேலூயா.